தமிழ்நாட்டினுடைய மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் குறித்து நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பரவிக்கிட்டு இருக்குது. வீடியோக்களாகவும் ஸ்க்ரீன்ஷாட்ஸுகளாகவும் நிறைய வந்துகிட்டு இருக்குது. அவருடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து அவர் முன்னாடி பேசிய புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக பேசியது போன்ற சில வீடியோக்கள் இதுதான் நம்மளுடைய பார்வைக்கு வந்திருக்கும். ஆனால் ராஜ்மோகன் அவர்களை குறித்து வெளிவராத பகிரப்படாத இன்னும் பல தகவல்கள் இருக்குது. அது ஒட்டுமொத்த தகவல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு எம்எல்ஏவை சுதந்திரம் அடைஞ்ச இத்தனை ஆண்டுகளில் முதல் முறையாக ஆயுதராட நலத்துறை அல்லாது ஒரு பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சராக்கி இருக்கிறது அப்படிங்கிறது முதல் முறையாக இந்த வரலாறு நடந்திருக்கிறது அப்படின்னு வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பரப்புறாங்கனாக்கா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. எனக்கு அவங்க தான் செய்வாங்க. ஆனால் இதை முற்போக்கு என்று சொல்லிக்கொள்கிற பல ஐடிக்களும் இதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது, இதை என்டார்ஸ் பண்ணி ட்வீட் போடுறது, அப்புறம் தி தலித் வாய்ஸ் போன்ற ஐடிக்கள் இதை என்டார்ஸ் பண்ணி ட்வீட் போடுறது. இப்போ இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன? பட்டியல் சமூகம் என்பதனாலேயே ஒருவர் பொய் சொல்கிறாரு அல்லது அந்த சான்றிதழ் படித்த சான்றிதழ் வந்து பொய்யாக கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை அவர் பட்டியல் சமூகம் அப்படிங்கிறதுனால அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், அல்லது பட்டியல் சமூகம் என்பதனாலேயே ஒருவரை ஆதரிப்பது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிறத சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகால தமிழக சட்டசபை வரலாற்றிலேயே முதல் முறையாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவருக்கு ஆயுதராட நலத்துறை அல்லாத ஒரு துறை, அதுவும் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை ஒதுக்கியிருப்பது அப்படிங்கிறது தாவேகா செஞ்ச மிகப்பெரிய ஒரு வரலாறு. இது பட்டியல் சமூகத்தை சார்ந்த வேட்பாளர்களுக்கோ அல்லது பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கோ ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குற முதல் வரலாற்றை, அந்த வரலாற்று புரட்சியை நடத்தியிருக்கிறது தாவேகா அப்படின்னு வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பயங்கரமாக ஃபயர் விட்டு வீடியோஸ் போடுறதுன்னா, ரீல்ஸ் போடுறதுன்னா, அப்புறம் ட்விட்டரில் அவங்க பண்ணுற புரட்சிகள் என்ன, இது வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ணுறாங்கனாக்கா அதில் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னாக்கா அவங்க அதை தான் செய்வாங்க. இந்த பொய் வதந்தி அவதூறுகளை பரப்புறது தான் அவங்களுடைய வேலை. ஏன்னா டிவிக்கெல்லாம் நீங்களாம் நினச்சிட்டிங்கனாக்கா தமிழக வெற்றி கழகம் நினச்சிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. தமிழக விளம்பர கழகமாக தான் செயல்பட்டுருக்கு. இப்போ அவங்க என்ன செயல்பாடுகளை செஞ்சாங்க, என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பேசுகிறத விட்டுட்டு அவர் காலாலேயே அவர் நடந்து வந்தார். செருப்பு போடாத கேண்டிடேட் பாருங்கள், அப்புறம் பாருங்கள் மதிய உணவு எடுத்துகிட்டு வந்து அவரோட டேபிளில் உட்காந்து பிரித்து டிஃபன் பாக்ஸ்லையும் பிரித்து சாப்பிட்ற முதல்வரை நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா? 10 மணிக்கே தலைமைச் செயலகம் வர்ற எளிமையான முதல்வர், வியக்கும் அரசு அதிகாரிகள், இப்படியெல்லாம் இந்த தமிழக விளம்பர கழகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரியான ஒரு செய்தி முதல்ல உண்மையா அப்படின்னா இல்லை, இது முற்றிலும் தவறான செய்தி. 100க்கு 100 ஒரு பொய் வதந்தி அவதூறு. இது வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அல்லாத சில ஐடிக்கள், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அம்பேத்கருடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு, எழுச்சி தமிழர்களுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நபர்கள் வந்து நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் விசிகாவிற்கும் அவங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சிலர் இந்த வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது தலைமையுடைய பார்வைக்கு கொண்டு போக வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னாக்கா தொடர்ந்து இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம், மன்னிக்கணும், தமிழக விளம்பர கழகம் போடுகிற அந்த பொய் அவதூறு செய்திகளை செக் பண்ணாமல் அதை அப்படியே என்டார்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது விசிகாவிற்கும் எழுச்சி தமிழருக்கும் அவனோட நற்பெருக்கு களங்கம் விளைவிப்பது. அதனால் இந்த செய்தி முதல்ல உண்மையானாக்கா 100க்கு 100 பொய். ஏன்னாக்கா கடந்த திமுக ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் கோவி செழியன் அவர்கள். அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். அப்போ ஒரு மேடையில் பேசும்பொழுது கண்கலங்கி பேசினார். படிப்பு மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் உள்ளவங்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சரை கொடுத்து அழகு பார்க்குறது எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப எமோஷனாக பேசி அவர் கிட்டத்தட்ட அழுகிற கண்டிஷனில் தான் அதை பேசினார். அந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. எந்த ஜாதிக்கு கல்வி இல்லை என்றார்களோ அந்த ஜாதியில் பிறந்த கோவி செழியன், பள்ளிக்கூடம் போகாது என தடுத்தார்களோ அந்த ஜாதியில் பிறந்த கோவி செழியனை தமிழக அரசு உயர்கல்வி அனைவருக்கும் அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாம் இது வாய் வார்த்தல்ல, எங்க தங்க தலைவன் ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு தந்த உயர்ந்த பதவி உயர்கல்வி. அப்ப கடந்த திமுக ஆட்சியிலேயே மரியாதைக்குரிய அண்ணன் கோவி செழியன் அவர்களை வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமித்தது திமுக. அது மட்டும் இல்லை, அண்ணன் மதிவேந்தன் அவர்கள் ராசிபுரத்தில் நின்று வெற்றி பெற்றார் போன திமுக ஆட்சியில். அதில் அவருக்கு வந்து சுற்றுலாத்துறையை அவருக்கு ஒதுக்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அண்ணன் சிவி கணேசன் அவர்கள் அவருக்கு வந்து தொழிலாளர் நலன் அப்படிங்கிற அமைச்சகத்தை ஒதுக்கியிருந்தாங்க. அப்போ ஆயுதராட நலத்துறை இல்லாத மற்ற துறைகளில் திமுக ஆட்சியிலேயே இது போன்று புரட்சிகள் நடந்திருக்கிறது. அவங்களுக்கு ஆயுதராட நலத்துறையில் மற்ற துறைகள்லையும் அமைச்சர்களாக போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நினைக்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி போகணும் அப்படின்னாக்கா மரியாதைக்குரிய அண்ணன் மதிவாணன் அவர்கள் திருவாரூர் வந்து ரிசர்வ் தொகுதியாக இருக்கும் பொழுது அப்போ நடந்த எலெக்ஷனில் மதிவாணன் அவர்கள் திமுக சார்பாக போட்டிட்டு ஜெயிக்கிறாப்புல. ஜெயிச்ச உடனே அவர் கொடுக்கப்பட்ட துறை பால்வளத்துறை அமைச்சரை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ இதே மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளோட நாலேஜுக்கே இவ்வளோ நம்ம கடந்து வந்திருக்கோம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுல இப்போயே நான் ஒரு 4-5 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ கூகுள் அடித்து செக் பண்ணோம்னாக்கா இதே மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு வரும்.
நிறைய லிஸ்ட்டு என்னால் கொடுக்க முடியும். ரொம்ப சிம்பிள். கூகுளில் போய் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கே ரொம்ப எளிமையான வகையில் தமிழில் கூட நீங்கள் போட்டு சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு அதிலே லிஸ்ட்டு கிடச்சிரும். அப்போ அதை செக் பண்ணுறது கூட நேரம் இல்லையா? அல்லது தமிழக வெற்றி கழகம் தமிழக விளம்பர கழகம் கொடுக்குற பொய் வதந்தி அவதூறுகளை இதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகணும், இதை நம்ம ஃபார்வர்ட் பண்ணி மக்கள்கிட்ட இந்த பொய் வதந்தி அவதூறை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆதவர்ஜுன் லைனில் இருந்து நீங்கள் செயல்படுறீங்களா? அந்த ரூட் மாஃபியாவில் இருந்து நீங்கள் செயல்படுறீங்களா? வாய்ஸ் ஆஃப் மாமனாருடைய அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து நீங்கள் இதை என்டார்ஸ் பண்ணி கொண்டு போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சரி, இப்போ ஏன் ராஜ்மோகன் அவர்களுக்கு இந்த பள்ளிக்கல்வித்துறை ஒதுக்குவது தவறா? ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவருக்கு ஒதுக்குறாங்க, அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரிங்க, அந்த தகவல் கூட பொய்யா இருக்கலாம், முதல் முறையாக ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறது. ஆனால் மரியாதைக்குரிய ராஜ்மோகன் அவர்களை ஒதுக்குனதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு இந்த துறையை ஒதுக்குனதில் உங்களுக்கு சிக்கலாம். ஒருவேளை ஒரு ஓபிசியை போட்டிருந்தாக்கா நீங்கள் பேசியிருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம ஓரந்தள்ளி வைக்கல, அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அதுக்கான பதில் நம்ம சொல்ல போகிறோம். சரி, இந்த ராஜ்மோகன் அப்படிங்கிறவர் யாருன்னாக்கா பிஜேபி பிரிவில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது புதிய கல்விக் கொள்கைன்னு தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ மிகப்பெரிய போராட்டம் பண்ணி நம்மளாம் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். திமுக வந்தவொடனே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை உள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணார். பிஜேபி அவரோட சேர்ந்து முயற்சி பண்ணுச்சு. அப்போ நாமெல்லாம் புதிய கல்விக் கொள்கையில் எவ்வளவு ஆபத்து இருக்குது, அது புதிய கல்விக் கொள்கை அல்ல, அது ஒரு குலக்கல்வி திட்டம். எப்படி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் சிஎமாக இருக்கும் பொழுது அந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணாரோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கும் பொழுது பிஜேபி உள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுது. அதில் பள்ளி மாணவர்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்களுடைய குலத்தொழிலை பார்ப்பதற்கு ட்ரைனிங்கெல்லாம் ஸ்கூலுக்குள்ளேயே கொடுக்குறதா இருக்குது. அப்போ இது குலக்கல்வியை மறைமுகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல நிறைய மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. படிப்பை விட்டுட்டு குலக்கல்விக்கு போயிடுவாங்க. ஏன்னாக்கா ஒரு 7வது 8வது படிக்கும் பொழுது அந்த வீட்டில் ஒரு வறுமை சூழல் இருக்கும். அப்போ இந்த குலக்கல்வி திட்டம் உள்ள பானை செய்கிறது, அப்புறம் செருப்பு எப்படி தைப்பது, இந்த மாதிரியான கிளாஸஸ்லாம் இருக்கும்பொழுது அதை அந்த கற்றுக்கிட்டு 6வது படிக்கும்பொழுது குறிப்பாக அந்த மர வேலைகள் செய்வது, தச்சு வேலைகள் செய்வது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்பொழுது அப்படியே வேலைக்கு அஸ்டண்டாக போனோம்னாக்கா ஒரு நாளைக்கு 200 சம்பளம் வரும். அப்போ வீட்டுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்களே அனுப்பி வைக்கக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம். அப்போ இது மறைமுகமாக குலக்கல்வியை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி அப்படின்னு அன்னைக்கு எப்படி பெரியார் அதை குலக்கல்வி திட்டம்னு அறிவித்து அதற்கு எதிரான போராட்டத்தை பண்ணாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி தலைமை நடக்கும்போது நம்ம எல்லாருமே அந்த புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம், எவ்வளோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அந்த பீரியடில் மரியாதைக்குரிய தற்போது இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் வீடியோ போட்டார். அவருடைய சேனலில் என்ன தெரியுமா போட்டார், புதிய கல்விக் கொள்கையில் என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, அதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேகரித்து குருமூர்த்திக்கிட்டேருந்து அந்த பாயிண்ட்ஸுகள்லாம் வாங்கி, ஆர்எஸ்எஸ் மோகன் பாகவத் அவர்கள்ட்டேருந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வாங்கி, ரங்கராஜ் பாண்டேகிட்டேருந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அவர் அழகாக நேரட்டிவ் பண்ணி புதிய கல்விக் கொள்கையில் இவ்வளவு அற்புதமான அம்சங்கள் இருக்குன்னு வீடியோ போட்டாப்புல. இந்த புதிய கல்விக் கொள்கையின்படி அந்த குழந்தையின் தாய்மொழி வழி கல்வியை 5ஆம் வகுப்பு வரைக்கும் அட்லீஸ்ட் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதோடைய தாய்மொழி கல்வியை நம்ம தரணும். போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஸ்கூல்ஸ் மறுக்கவே கூடாது. நீங்க எத்தனை லட்சம் வாங்குற பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் நீங்க தமிழ் ஒரு லாங்குவேஜை கற்றுக் கொடுத்தே ஆகணும். இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம். அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் மட்டும் இல்லை, LMESன்னு ஒரு சேனல் இந்த சயின்ஸு குறித்து நிறைய போடுவாங்க. இந்த வீடியோ நானும் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன்னு வைங்களேன். அவங்க அந்த பீரியடில் எடுத்த ஸ்டாண்ட் என்னன்னாக்கா புதிய கல்விக் கொள்கை சரின்னு சொல்லிட்டு LMESனுடைய CEO இருக்கக்கூடிய அந்த நபர் வீடியோ போட்டார். வீடியோ போட்டு புதிய கல்விக் கொள்கை இல்லாத பொழுது அவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. அது சொல்கிறாப்லாம் புதிய கல்விக் கொள்கையில் இதை விட அற்புதமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஸ்கிரிப்ட் LMES போட்டதும் ராஜ்மோகன் போட்டதும் ஒரே ஸ்கிரிப்ட். அப்போ புதிய கல்விக் கொள்கையை ஆதரித்தோ அல்லது அதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஒருத்தர் வீடியோ போடுறாருனாக்கா அப்போ புதிய கல்விக் கொள்கைனா என்னென்ன தெரியாத நபராக இருக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா பிஜேபி கிட்ட காசு வாங்கிக்கிட்டு அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக போட்ட வீடியோவாக இருக்கணும். இப்போ அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் தான் விளக்கம் தரணும். புதிய கல்விக் கொள்கை பற்றி எதுவுமே தெரியாத அவருக்கு எதுவுமே தெரியாமல் தான் ஆதரிச்சாரா? அப்படி இல்லைன்னாக்கா காசு வாங்கிட்டு வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்ல வராரா? இது ரெண்டில் எது உண்மை அப்படிங்கிறத நான் ராஜ்மோகன் அவர்கள் விளக்கம் தரணும். இது பாயிண்ட் நம்பர் 1. இப்போ பாயிண்ட் நம்பர் 2 என்னங்கிறது பார்ப்போம். அண்ணன் கொடுத்த அஃபிடவிட்டில் நான் ராஜ்மோகன் அவர்கள் அவர் வேட்பாளராக நிற்கும் பொழுது அவர் கொடுத்த அஃபிடவிட்டில் அவர் என்னென்ன கல்வி தகுதிங்கிறத சொல்லியிருக்காப்புல. ஆனால் அவங்க தமிழக விளம்பர கழகத்தினுடைய அஃபீஷியல் அறிக்கையில் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் குறித்து சொல்லும் பொழுது திரு ஏ ராஜ்மோகன் பிடெக் ஐடி அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, அப்போ பிடெக் ஐடி படிச்சிருக்காரா அப்படின்னு அவரோட அஃபிடவிட் எடுத்து பார்த்தோம்னாக்கா அவரோட அஃபிடவிட்டில் எங்கேயுமே தான் பிடெக் படித்ததாக அவர் குறிப்பிடவே இல்லை.
அப்போ அஃபிடவிட்டில் என்னென்ன படிச்சிருக்குன்னு குறிப்பிடும் பொழுது 10வது 12வது டிப்ளமோ பிஏ தான் சொல்லியிருக்காங்களே தவிர பிடெக் படித்ததாக அவர் சொல்லவே இல்லை. அப்போ பிடெக் ஐடி படிச்சுன்னு எந்த இடத்துலையும் அஃபிடவிட்டில் எனக்கா இருந்திருந்தாக்கா சொல்லியிருந்திருப்பார். 10 12 அப்புறம் டிப்ளமோ பிஏ அப்புறம் பிடெக் ஐடின்னு போட்டிருந்தாங்க, இன்னும் வெயிட்டாக இருந்திருக்கும்ல. அப்போ எல்லாருமே என்ன கல்வி தகுதியாக அது போடுவாங்க, அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அங்கே இவங்ககிட்ட தேர்தல் ஆணையத்தில். ஒருவேளை அவங்க சந்தேகப்பட்டு கேட்டாங்கன்னாக்கா நீங்கள் அதை இன்னும் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் தள்ளப்படுவீங்க. அப்போ இதில் ஒருவேளை பிடெக் ஐடி முடிச்சிருந்தாருனாக்கா அதுதான் இதில் உள்ளதுலேயே பெரிய படிப்பாக இருந்திருக்கும், அதை கண்டிப்பாக குறிப்பிட்டிருப்பார். அப்போ அஃபிடவிட்டில் எந்த இடத்துலையுமே தன் பிடெக் ஐடி படித்ததாக எந்த இடத்துலையுமே குறிப்பிடவே இல்லை. உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறோம் பார்த்துங்க. அவரோட கல்வி தகுதியாக 10th சொல்கிறாப்புல, அதுவும் சென்ட் மேரிஸ் MHSS ஜமீன் பல்லாவரம் அதில் படிச்சிருக்காப்புல. 12th அங்கே தான் முடிச்சிருக்காப்புல. டிப்ளமோ பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அந்த கோர்ஸு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி சென்னை அப்படின்னு 2010 முடிச்சிருக்காப்புல. அப்புறம் பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காப்புல. அதனால் பிடெக் ஐடி அப்படிங்கிறத அவர் எங்கேயுமே படிக்கல. அப்போ படிக்காத ஒன்று அவங்கள அஃபிஷியல் அறிக்கையில் அவரோட பேரை மென்ஷன் பண்ணும்போது எதுக்கு ராஜ்மோகன் பிடெக் ஐடின்னு போடணும்? இப்போ படிக்காத ஒன்று எதுக்கு ப்ரமோட் பண்ணணும்? எனக்கு இதை வச்சுக்கிட்டு தான் தாவேக்கால வந்து இத்தனை டாக்டர்ஸ், இத்தனை இன்ஜினியர்ஸ், இத்தனை லாயர்ஸ், இத்தனை அதர்ஸ், இத்தனை இதீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பூரா பாருங்கள் படித்த நபர்களாக நாங்கள் களத்தில் இறக்கியிருக்கிறோம், ஏழை தாயின் மகன்களாக களத்தில் இறக்கியிருக்கோம் அப்படிங்கிற அந்த நேரட்டிவ் இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த நேரட்டிவ் பொய் நேரட்டிவ்ல இவர் மட்டும் இல்லை, இன்னும் இதே மாதிரி நிறைய பேர் பொய் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அஃபிடவிட்டை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது சோஷியல் மீடியா நிறைய பரவிட்டு இருக்குங்களேன். இப்போ இந்த பிடெக் ஐடிலேயே நமக்கு இன்னொரு ஒரு தகவல் கிடைக்கிது. பிடெக் ஐடின்னு இதில் மட்டும்தான் குறிப்பில்லை. சரி ஓகே, அப்போ அறிக்கையில் மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காருனாக்கா இல்லை. அவர் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அந்த பேட்டி எடுக்கிறாரு இல்லைங்களா, அவர் ஆரம்பிக்கும் பொழுது சாய்ராம் காலேஜ், சென்னையில் உள்ள சாய்ராம் காலேஜில் நீங்கள் பிடெக் ஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அவர் சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணல. ஒருவேளை இப்படி இருக்கலாம், சேர்ந்துருக்கலாம், படிப்பை முடிக்காமல் இருந்திருக்கலாம். அப்போ அரியர் வச்சு எழுதி பாஸ் பண்ண முடியாமல் அந்த டிகிரியை அவர் அப்படியே விட்டுருந்துருக்கலாம், படிக்காமல் விட்டுருந்துருக்கலாம். அப்படி வேணால் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பிடெக் ஐடி சாய்ராமில் ஜாயின் பண்ணி அதை முடிக்காமல் இருக்கும் பட்சத்தில் அதை அண்ணன் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும். இல்லைங்க பிடெக் ஐடி நான் சேர்ந்தனால படிப்பை வந்து தொடர முடியல, அதனால் நான் பாதியிலே விட்டுட்டேன், டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அவர் சொல்லணும். அப்போ இன்டர்வியூ எடுக்கிறவர் நீங்கள் பிடெக் ஐடி சாய்ராமில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது மன்னிக்கணும், நான் பிடெக் ஐடி ஜாயின் பண்ண தவிர முடிக்கல, நான் பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், அல்லது அரியர் நிறையா இருந்து 4 வருஷம் முடிஞ்சோம், என்னால் அதை கிளியர் பண்ண முடியல, அதனால் பிடெக் ஐடி நான் முடிக்கலங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், திரும்ப சொல்லுங்கள். அப்படின்னாக்கா மக்களுக்கு தப்பாக போய் சொல்கிறோம், நான் பொய் சொல்கிறேன் மக்கள்கிட்ட, அல்லது நீங்கள் சொல்கிற பொய்யை எனக்கு தெரிஞ்சு நான் அதை என்டார்ஸ் பண்ணுறேன் அல்லது அமைதியாக இருக்கேன் அப்படின்னாக்கா அதை மக்கள் ஏற்றுப்பாங்க. அப்படிங்கிற வகையில் நான் ஏதோ மக்களுக்கு துரோகம் பண்ணுறேன்னு மக்கள் நினச்சிப்பாங்க, அதனால் திரும்ப சொல்லுங்கன்னு சொல்லி அவர் வற்புறுத்தி சொல்ல வச்சிடணும். இப்போ நானே இருக்குன்னு வச்சுங்களேன், நான் பிடெக் படிச்சிருக்கேன், இங்கே டெல்டாவில் உள்ள ஒரு காலேஜில் நான் பிடெக் படித்தேன். இப்போ நான் வந்து ஒரு எம்பிபிஎஸ் நான் பேர் பக்கத்தில் போட்டேன்னு வச்சுங்களேன், யாரும் இன்ட்ரெட் எடுக்கும்போது நீங்கள் எம்பிபிஎஸ் இந்த காலேஜில் படிச்சிங்கன்னா நான் மறுத்து சொல்லுவேன், ஐயா நான் எம்பிபிஎஸ் படிக்கலை, சரிங்களா, நான் போய் ஜாயின் பண்ணேன், ஆனால் என்னால் படிக்க முடியல, அதனால் நான் விட்டுட்டேன்னு சொல்லி ஒரு வேளை ஜாயின் பண்ணி விட்டேனாக்கா நான் அப்படி தான் சொல்லுவேன். அப்படி இல்லாத பொழுது நான் வந்து இந்த பொய்யை நானே என்டார்ஸ் பண்ணி மறைமுகமாக அந்த மக்களை நம்ப வச்சு ஏமாத்துறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிடெக் ஐடி முடிச்சேன்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் ஆரம்பிக்கும் பொழுது அவர் கேட்குறாரு, அதை அப்படியே அவர் கண்டினியூ பண்ணுறாரு. அந்த கிளிப்பை நீங்களே பாருங்கள். பட் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு சாய்ராம்ல நீங்க இன்ஜினியரிங் முடிச்சீங்க, எவ்ரிஒன் கம்யூனிகேஷன் தான் முக்கியம், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சில ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருந்த போதும் நீங்க உங்களுடைய பேச்சு, உங்களுடைய தமிழ் பேச்சின் வலிமை, தமிழ் பேச்சு என் மூச்சு அப்படின்ற மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சரிங்க, யாரோ இன்டர்வியூ எடுக்கும் பொழுது அப்படி சொல்லும் பொழுது கவனிக்காம கூட விட்டுருலாங்க. அவரேவா வந்து சொன்னார், நான் சாய்ராமில் படித்தேன், இன்ஜினியரிங் படித்தேன் அப்படிங்கிறத அவரே வந்து சொன்னார். சரி, அவரே சொன்ன ஒரு கிளிப் இருக்குது, அதை போட்டுமா அப்போ நான் எடிட்டர் மேடைக்கு மேலே இருந்து கீழே அவர்களை எல்லாம் பார்க்குற அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அப்படியே அதுவும் நான் படித்த காலேஜ் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், மிக பிரம்மாண்டமான ஒரு மேடை. நம்ம இளைய தளபதி விஜய், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்கிற இடம். அங்கே அந்த மேடைக்கு மேலே இருந்து கீழே மக்களையெல்லாம் பார்க்குற அந்த சந்தோஷம் வந்து வேற லெவல். அப்போ சாய்ராமில் பிடெக் ஐடி படித்ததாக அவரும் சொல்கிறாரு, இன்னொருத்தர் இன்டர்வியூ எடுக்கும் பொழுதும் தலையாட்டுறாப்புல. ஆனால் அஃபிடவிட்டில் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லை. எனக்கா அது அறிக்கையிலையும் பிடெக் ஐடின்னு போடுறாப்புல. ஆனால் அஃபிடவிட்டில் அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுனாக்க போட்டிருப்பாப்புல. அப்புறம் ஏன் போடலனாக்கா அப்படி சர்டிஃபிகேட் இல்லை. அப்போ உண்மையிலேயே இங்கே ஜாயின் பண்ணாரா, இல்லை ஜாயின் பண்ணி படிக்காமல் விட்டாரா, அல்லது அந்த சர்டிஃபிகேட் மறந்து இங்கே தொலைச்சிட்டாப்லையா, நமக்கு தெரியல. ஏன்னாக்கா மக்கள் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே வந்து தன்னுடைய படிப்பில் இவ்வளவு
சர்ச்சையான விஷயங்கள் இருக்கும்போது தெளிவுபடுத்தாமல் கடந்து போகிறாரு. அப்போ இதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குல்ல. அப்போ ஒருவேளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொய் சொல்கிறாரோ, ராஜ்மோகன் அவர்கள் பொய் சொல்கிறாரோ, அப்போ நம்மளை ஏமாத்துறாரோ அப்படின்னு மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது நான் ராஜ்மோகன் அவருடைய கடமை. நானும் இதை படிக்கணும்னு சொல்லலை, என்ன நடந்து நமக்கு தெரியாது, இவ்வளவு கேள்விகள் அதுக்குள்ளே இருக்கேன்னா அஃபிடவிட்டில் சொல்லலை. அப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சர்டிஃபிகேட்லேயே இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னாக்கா அதை தெளிவுபடுத்த வேண்டியது ராஜ்மோகனுடைய கடமை, அவருடைய பொறுப்பு. அப்போ இவ்வளவு இஷ்யூவாக போயிட்டு இருக்கும் பொழுது அவர் இந்நேரம் அவரோட ட்வீட்டில் போட்டிருக்கணும். அப்படின்னாக்கா ப்ரெஸ் மீட் டெய்லி அவ்வளோ தர்றாரு, இதை நீங்கள் கேள்வி எழுப்பணும். ப்ரெஸ்லேருந்து போகிறீங்கல்ல, கேள்வி எழுப்புங்க. ஏங்க உங்கள் அஃபிடவிட்டில் சொல்லவே இல்லை, ஆனால் உங்களுடைய அறிக்கையில் தான் போட்டிருக்காங்க. உங்கள் கட்சியினுடைய அஃபிஷியல் லெட்டர் பேடில் வந்து நீங்கள் பிடெக் ஐடின்னு போட்டிருக்கு. அப்புறம் சில இடங்களில் பேட்டி கொடுக்கும் பொழுதும் உங்களை வந்து பிடெக் ஐடி சாய்ராமில் படித்ததாக சொல்கிறாங்க, நீங்கள் என்டார்ஸ் பண்ணுறீங்க. நீங்களே ஒரு வீடியோவில் உங்கள் சேனலில் பேசும்பொழுது நான் சாய்ராமில் படித்தேன்னு சொல்லி நீங்களும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க. ஆனால் அஃபிடவிட்டில் இல்லையே சர்டிஃபிகேட்டு, நீங்கள் படித்ததாக குறிப்பிடலையே, படிச்சிங்களா இல்லையா, அப்போ அது பொய் தகவலா, அல்லது சேர்ந்துட்டு நீங்கள் படிக்காமல் விட்டீங்களா, டிஸ்கண்டினியூவாக நீங்கள் எப்படி பிடெக் ஐடின்னு போட முடியும்? அப்போ எப்படியா இருந்தாலுமே அது பொய் தகவல் ஆகுது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி எழுப்பணும். நீங்கள் போயிட்டு தமிழ்மணன் சார் வாய்க்குள்ள மைக்கூட்டு கேள்வி கேட்குறீங்களா, அவர் எதிர்கட்சியை சேர்ந்தவர், அவர்கிட்ட போய் கேள்வி கேட்குறீங்களா? ஆளுங்கட்சியில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய சர்டிஃபிகேட்டில் இவ்வளவு குழப்பங்கள் இருக்குனாக்கா அதை கேள்வி கேட்க வேண்டியதாங்க பத்திரிகையாளரோட கடமை. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வழக்கம் போல் சோஃபா செட்டு மாதிரி உங்களுக்கு தலைவாணி செட்டு திண்டு செட்டுன்னு வந்துச்சா, அல்லது சாம்சங் மாதிரி எதுவும் ஐஃபோன் வந்துச்சா, அல்லது ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி எதுவும் பெரிய பாக்ஸாக நீங்கள் வாங்கினீங்களா? அப்போ நீங்கள் மக்களுக்காக உழைக்கலை, மக்களுக்காக கேள்வி எழுப்பலை. அப்போ யார் காசு தர்றாங்களோ வாங்கிக்கிட்டு மண்டே ஆடிட்டு போகிறது தான் உங்களுடைய வேலையா? அப்போ இந்த கேள்வி எழுப்ப வேண்டியது உங்களுடைய வேலை. அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு பொறுப்பு இருக்குல்ல, மக்களுக்காக தான் வேலை செய்கிறீங்க. அப்போ மக்களுக்கான கேள்வியை கேட்குறது எங்களோட வேலை இல்லைங்க. நாங்கள் வந்து முழுக்க டிவிக்கு சப்போர்ட்ரு. எங்கள் சேனல் பேரே தமிழ் நியூஸ் 24/7 கிடையாது, அது டிவிகே 24/7 மாற்றிங்க. புதிய தலைமுறை இல்லை, அது வந்து டிவிகே தலைமுறை, இன்ஸ்டாகிராம் தலைமுறை அப்படின்னு மாற்றிங்க. அப்படி மாற்றின்னு இப்போ உங்களை யாரும் அப்படி மாற்றிக்கிட்டா நாங்கள் கேள்வி கேட்க போகிறோமா? இப்போ ஜெயா நியூஸில் போய்ட்டு அல்லது ஜெயாவிலேயே ஜே நியூஸ்லேயே போய்ட்டு நீங்கள் எதுக்குங்க இந்த மாதிரி அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேச மாட்டேங்கிறீங்க, நீங்கள் எதுக்குங்க வேலுமணிக்கு எதிராக பேச மாட்டேங்கிறீங்க, நீங்கள் எதுக்கு அதிமுகவில் நடந்த குற்றமுறைகள் அப்போலாம் வந்து நீங்கள் எதுங்க வாய் திறக்கவே இல்லை, இப்போ கூட சண்டை போயிட்டு இருக்கு, நீங்கள் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஜே நியூஸ்லையோ ஜெயா நியூஸில் அந்த மாதிரி நம்ம கேட்குறோமா? கேட்கறதில்ல. தமிழ் நியூஸ் 24/7 இந்த பாலிமர், லொட்டு லொசுக்கு, மண்ணாங்கட்டி, தந்தி, இந்த புதிய தலைமுறை இவங்கெல்லாம் ஏன் கேள்வி கேட்குறோம்னாக்கா நாங்கள் வந்து ஒரு கட்சி சார்பானவங்க இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு ஒரு சேனல் நடத்துறீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்கனாக்கா சோஃபா சட்டை வாங்கிட்டு அந்த கட்சிக்கு ஆதரவாக தான் முழுக்க 24/7 நீங்கள் செயல்படுறீங்க. அப்படி இல்லைனாக்கா அந்த கேள்வி எழுப்புங்க. எவ்வளவு கேள்விகள் இருக்குது கேட்க வேண்டிய கேள்வி. இந்த சர்டிஃபிகேட் பொய்யான சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியாதா? உங்களுடைய பார்வைக்கு வரலையா? இப்போ இந்த பிடெக் ஐடியில் மட்டும் இல்லை, இதுலேயே இவ்வளவு கேள்விகள் குழப்பங்கள் இருக்குல்ல. இதே மாதிரி அவர் வந்து அந்த அவருடைய கல்வி தகுதியை குறிப்பிட்டிருக்கார் இல்லையா, அதில் வந்து இது டிப்ளமோ பாருங்க, 3வது டிப்ளமோ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி சென்னைன்னு போட்டிருக்காப்புல. அப்போ ஐஏஎம்டி அதான் டிப்ளமோ முடிச்சதா சொல்கிறாப்புல. இந்த ஐஏஎம்டி என்னென்னு போய் செக் பண்ணி பார்த்தோம்னாக்கா, ஏன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தா போட்டிருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம்னாக்கா ஐஏஎம்டிங்கிறது இங்கே இல்லை, வட மாநிலங்களில் சில இடங்களில் இருக்குது, அந்த பேரில் இருக்குது. ஆனால் இவர் சென்னையில் முடிச்சதா போட்டிருக்காப்புல. அதே மாதிரி ஐஏஎம்டிங்கிற பேரில் சென்னையில் ஒன்று இருக்குது, ஆனால் அது வந்து டிப்ளமோ கிடையாது, அது வேறு கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் கிடையவே கிடையாது. அதுவும் லண்டன் அஃபிலியேட்டடு, லண்டனோட கொலாபரேஷன் உள்ளது. அப்போ ஐஏஎம்டின்னு ஒன்று கிடையவே இல்லவே இல்லை இங்கே. ஐஏஎம்டின்னு இவர் சொல்கிற ஐஏஎம்டிங்கிறது இல்லை, அஃபிடவிட்டில் உள்ள ஐஏஎம்டி சென்னையிலே இல்லை. ஒருவேளை ஐஎம்ஏடியாக இருக்குமோன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். அந்த ஐஏஎம்ஏடி அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம்னாக்கா அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் அந்த ஃபேஸ்புக் பேஜ், அவனுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லா லிங்க்கும் கொடுத்துருக்காங்க, அவனோட லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணி பார்த்தோம்னாக்கா அப்படி ஒரு பல்கலைக்கழகமே இல்லை, அப்படி ஒரு காலேஜ் இல்லை, அப்படி ஒரு இன்ஸ்டியூட்டே அங்கே இல்லை. அங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, யூனியன் பேங்க் பில்டிங் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், யூனியன் பேங்க் மேலே போட்டிருக்கு, ஒரு பெரிய பழைய பில்டிங் இருக்குது, அது இன்ஸ்டியூட் கிடையாது. அப்போ நம்ம வடிவேல் நம்ம மாதிரி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இருக்கு, ஐயா இங்கே தான் ஐயா வட்டமாக இருந்தது அந்த யூனிவர்சிட்டி, ஐஏஎம்டி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகன் படித்த யூனிவர்சிட்டி இங்கே தான் ஐயா வட்டமாக பெருசாக இருந்தது அந்த யூனிவர்சிட்டி, அழகான பில்டிங்கா, ஒரு 10 மாடி இருக்குங்கய்யா, நான்லாம் சின்ன பிள்ளைல ஏறி இறங்கி விளையாடுவாங்க, அந்த லிஃப்ட்டை பார்த்தோம்னாக்கா அற்புதமான லிஃப்டாக இங்கே தான் இருந்துச்சு, இந்த பில்டிங் இங்கே தான் இருந்துச்சு, இப்போ எவனோ களவான்ட்டாயா, ஐயோ என்னுடைய ஐஏஎம்டி எங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் படித்த அந்த காலேஜ் அந்த இன்ஸ்டியூட்டை தயவு செஞ்சு நான் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அப்போ பிடெக் ஐடிலையும் அவ்வளவு குளறுபடிகள் இருக்குது. அண்ணன் டிப்ளமோ படித்ததுன்னு சொல்லி இதை கொடுத்துருக்காரு, அதை உள்ளே போய் தேடி பார்த்தோம்னாக்கா வெப்சைட்ஸும் இல்லை, அஃபிஷியல் வெப்சைட் வேறு பேரில் இருக்குது, அதை போய் பார்த்தோம்னாக்கா அங்கே ஒரு பில்டிங்கே இல்லை, கிணற காணுங்க, இன்ஸ்டியூட்டை காணும், காலேஜை காணும்.
அப்போ அது என்னன்னு சொல்லணும்ல அண்ணன். அதுவும் பாருங்கள், இதில் என்ன குழப்பம்னா 2001 10th முடிக்கிறாரு, 2003 12th, ரெண்டும் ஒரே ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து மாதம் மாதம் அல்லது வருஷத்துக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது. சென்ட் மேரிஸ் MHSS அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. 10, 12 சென்னையில் தான் படிச்சிருக்காரு. அப்போ 2001 2003 12th முடிக்கிறாரு. 2003 12th முடிச்சு டிப்ளமோ சேர்ந்தாக்கா 2003 சேர்ந்துருக்கணும் அல்லது 2004 சேர்ந்துருக்கணும். அப்போ சேர்ந்தோம்னாக்கா 2 வருஷம் 12th முடிச்சுட்டு போனாங்க டைரக்ட் செகண்ட் இயர். சரி ஃபஸ்ட் இயர் போய் சேர்ந்தாருன்னு வச்சுப்போம். சேர்ந்தாருன்னு வச்சுட்டோம்னாக்கா 2003 2004 2005 அவருடைய பாஸ் அவுட் இருக்கணும். அதிகபட்சம் 2006 இருக்கணும். ஆனால் அவருடைய பாஸ் அவுட் 2010 இருக்குது. அது எப்படி 12th முடிச்சு 2010 டிப்ளமோனாக்கா, டிப்ளமோலாம் 7 வருஷமா? நானும் டிப்ளமோ படிச்சிருக்கேங்க. நானும் இதே தான் 10th 12th டிப்ளமோ இன்ஜினியரிங் நான் படித்தது. நான் படித்து 10th முடிச்சு 12th முடிச்சு டைரக்ட் செகண்ட் இயர் போனேன். இப்போ நான் படித்த காலேஜையோ எந்த வருஷமோ என்னால் சர்டிஃபிகேட் எதுவும் காமிக்க முடியும். அப்போ இந்த டிப்ளமோ படித்து தான் வந்து டுபாகூர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் நான் அப்படி நம்பலை. ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நான் ராஜ்மோகன் அவர்கள் அவர் எப்படி பொய் சொல்லுவார்? அப்புறமா டிப்ளமோ படித்த சர்டிஃபிகேட் அவர் ப்ரொடியூஸ் பண்ணணும்ல. இந்த பாருங்கள், இவ்வளவு சர்ச்சைகளை நீங்கள் கிளப்பிட்டு இருக்கீங்க மக்கள். நான் டிப்ளமோ படித்த சர்டிஃபிகேட் இந்த வரைக்கும் பாருங்கள், நான் இந்த காலேஜில் தான் படித்தேன். அந்த காலேஜ் இங்கே இருக்குது, அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இது, அட்ரஸ் இது, யார் வேணாலும் போய் செக் பண்ணிக்கலாம் அந்த காலேஜ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த சர்டிஃபிகேட்டையும் நான் சாஃப்ட் காப்பி நான் உங்களுக்கு என்னுடைய ட்விட்டர் பேஜில் போடுறேன். சந்தேகப்பட்டவர்களுக்கும் இதுதான் பதில், நான் டிப்ளமோ முடிச்சிருக்கிறேன். போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா BA 2010 டிப்ளமோ பாஸ் அவுட்டு. அதுக்கப்புறம் BA வந்து ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் 2018 முடிக்கிறாரு. பாபா 8 வருஷம் படிச்சிருக்காருங்க. எனக்கு அது வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிருக்காரு. சரி ஓகே, அவர் முடிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போயிருந்துருக்கலாம், அதனால் டைம் கிடைக்கும் போது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் முடிச்சிருந்துருக்கலாம். இப்போ ரொம்ப குளறுபடியாக இருக்கிறதுனாக்கா இந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட் அண்ணன் ப்ரொடியூஸ் பண்ண நான் நம்புறேன் அவர் முடிச்சிருப்பாருன்னு. மற்றவங்க மாதிரி முடிக்கவே இல்லை நான் சொல்லலை. சர்டிஃபிகேட்டை மக்களுக்கு போட்டுருங்க, பப்ளிக்கில் போட்டுருங்க. வெள்ளை டாக்குமெண்ட் நாங்கள் கொடுக்க போகிறோம், வெள்ளை அறிக்கை இந்த கஜானா பற்றின்னு சொல்கிறீங்களா, முதல்ல உங்களோட தான் போடுங்க. வெள்ளை அறிக்கையா உங்களுடைய டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை போடுங்கண்ணே. மக்கள் என்னன்னாக்கா ஏதோ ஏமாத்துறாரு ராஜ்மோகன், அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வேறு. இப்போ இவர் கையில் கொண்டு போய் இவ்வளவு குளறுபடிகளோட இவ்வளோ சர்டிஃபிகேட்டே இருக்குது, அதையே தெளிவுபடுத்த முடியாது அவர்கிட்ட கொண்டு போய். நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை கொடுத்தாக்கா அது என்ன நாசமாக போகும், எப்படி மேனேஜ் பண்ணுவார்ன்ற கேள்வி மக்கள்கிட்ட எழும். அப்புறம் B.Tech ஆகிட்டு அதை மறந்துடாதீங்கண்ணே, அதையும் நீங்கள் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்போ இவ்வளவு குளறுபடிகளோட அவருடைய அஃபிடவிட் இருக்கும்போது இவரை கொண்டு வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராக போட்டா இது புதிய கல்விக் கொள்கை என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இந்த குலக்கல்வி திட்டத்தில் அப்படின்னு வீடியோ போட்டவர். B.Tech ஐடியில் அவ்வளோ குளறுபடிகள் இருக்கிறது, டிப்ளமோ சீட்டில் அவ்வளோ குளறுபடிகள் இருக்கக்கூடிய, நான் சொல்கிறது கல்வி சார்ந்து மட்டுமே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை விட்டு வெளியில் போனோம்னாக்கா இன்னும் நிறைய குளறுபடிகள் இருக்குது அண்ணங்கிட்ட. அந்த குளறுபடிகள் என்னென்னா, அண்ணன் சமீபத்தில் அந்த வெள்ளிவாக்கத்தில் மீட்டிங் போட்டு பேசும் பொழுது ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுனதுக்கு அப்புறம் அண்ணன் ராஜமோகன் அவர்கள் பேசுகிறார். அப்போ பேசும்பொழுது நான் வந்து ஏழை தாயின் மகன் பாருங்கள், எனக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு அடுத்த மாதம் வாடகை எப்படி கட்டுறதுன்னு சொல்லி யோசிச்சு உட்காந்த காசே இல்லை என்கிட்ட. அப்படி இருந்து என்னை கொண்டு வந்து கல்வி அமைச்சரை கொண்டு வந்து அமைச்சருடைய சீட்டில் நான் உட்கார வச்சதாங்க நம்மளோட தளபதி என்னுடைய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பேசுகிறாப்ல, பட்டிமன்றத்தில் பேசுவாப்ல இல்லை, அந்த மாதிரி பயங்கர ஆம்பிளிஃபைங்காக ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறாப்ல. அடுத்த மாதம் அம்மாவுடைய வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியலங்களா, அவ்வளவு காசு எங்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாப்புல. அண்ணனோட அஃபிடவிட் எடுத்து செக் பண்ணோம்னாக்கா அண்ணனுடைய அசட்ஸ் மட்டுமே, வீடு போன்ற சொத்துக்கள் மட்டுமே 2.5 கோடி ரூபாய்க்கு வச்சுருக்காப்புல. கார் ஒன்று வச்சுருக்காப்புல. அப்புறம் தங்க நகை அத்தனை சவரனு, வெள்ளி இத்தனை சவரனு, கையிருப்பு இவ்வளவு, இது எல்லாம் பக்காவாக வச்சுருக்காப்புல. ஏங்க 2.5 கோடி ரூபாய் அசட் உள்ள ஒருத்தர், காரில் வந்து போகக்கூடிய ஒருத்தவர், அதுவும் தங்க நகை வெள்ளி நகைலாம் இவ்வளோ வச்சுக்கிட்டு அப்போ உங்கள் அம்மாவுடைய வீட்டுக்கு வாடகை கொடுக்கலனாக்கா அப்போ அது என்னென்ன அர்த்தம்? அது ஏன்னா அம்மா வீட்டுக்கு வாடகை கொடுக்குறது இவ்வளோ நகைலாம் வச்சுக்கிட்டு, பணம் வச்சுக்கிட்டு, கார் வச்சு, வீடு வச்சுக்கிட்டு, நீ ஏன் உங்கள் அம்மா வீட்டுக்கு ஏன் வாடகை கொடுக்காமல் இருந்த? அப்போ என்ன ஏன் கொடுக்கல? அப்போ அம்மாவை வந்து நீங்கள் இந்த ஊரில் என்ன பண்ணுவோம்னாக்கா இந்தமாரி சம்பாதிப்பாங்க, அம்மாவுடைய காசில் எல்லாம் படிக்க வைப்பாங்க, படிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அம்மா அடித்து விரட்டி விடுறது, அவங்களுக்கு செலவு காசு கொடுக்குறது கிடையாது, அவங்க வந்து ஒதுக்கி வச்சுக்கிறது. அவங்க ஏதாவது காசு கேட்டாங்கனாக்கா அப்புறம் ஐயோ நானே வந்து ஏழைத்தாயின் மகன் பாருங்க செருப்பு போடாமல் போகிறேன், நான் என்கிட்ட எப்படிமா காசு இருக்குன்னு சொல்லிட்டு ஊரில் கேட்பாங்க. அப்படி நான் சொல்கிறது ஊரில் அப்படி கேட்குறாங்களே, ஊரில் என்ன சொல்லுவாங்கடா, அம்மா பெத்த அம்மா பார்த்துக்கணும் துப்பு இல்லை, ஆனால் இவ்வளோ நகை வச்சுருக்க, இவ்வளோ வெள்ளி வச்சுருக்க, கார் வச்சுருக்க, வீடு வச்சுருக்க, அதுவும் கோடியில் சொத்து வச்சுருக்க, ஏன்னா அம்மாவுக்கு மாதம் 10,000 வீட்டுக்கு வாடகை கொடுக்க மாட்டேடா, இல்லை கல் நஞ்சம் படித்தவன் நீ. ஊரில் கேட்பாங்களா கேட்க, நான் இவரை சொல்ல, ஊரில் அந்த மாதிரி இருந்தால் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இப்போ அண்ணனோட அஃபிடவிட்டில் அவ்வளோதான் இருக்குது. அம்மாவோட வீட்டு வாடகைக்கு மாதம் 10,000 ரூபா கொடுக்கலனாக்கா அப்போ இவ்வளோ வச்சு நீ ஏன்னு கொடுக்கல, அவ்வளோ கல் நஞ்சக்காரரா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்குறாங்கண்ணே, மக்கள் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த அவர் அந்த வீடு சொன்னார்ல, அதுவும் என்ன வீடு தெரியுமா அவர் வாங்கியிருக்கிற வீடு? மிகப்பெரிய பில்டிங், அது வந்து கோடியில். அந்தலாம் நம்ம அப்பார்ட்மெண்ட் வாங்கினோம்னாக்கா
நம்மக்கிட்ட கோடி இல்லாமல் நம்ம யோசிக்க முடியாது. நான் சொல்கிறது கோடினாக்கா கரெக்டாக 1 கோடி கிடையாது, 1.5-2 கோடி அங்கே உள்ள அப்பார்ட்மெண்ட்லாம். அந்த ஹோம் டூரே போட்டிருக்காரு அண்ணன், அவருடைய இணையோடு சேர்ந்து ஹோம் டூரே போட்டிருக்காப்புல. அந்த ஹோம் டூரில் பார்த்தோம்னாக்கா அவ்வளவு ஆடம்பரமான அப்பார்ட்மெண்ட் அது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தாங்கினோம்னாக்கா மாதம் மெயின்டெனன்ஸு, நம்ம ஊரில் இப்போ சென்னையில் எடுத்துப்போமே, இந்த மாதிரி எங்கேயாவது தங்கியிருக்கோம் அப்படின்னாக்கா முறவாசல்னு சொல்லி ஒரு 500 ரூபா அப்படியே 1000 ரூபான்னு மாதம் வாங்குவாங்க. முறவாசல்னால் கூட்டி பெருக்கி கோலம் போடுறது, இது கூட்டுறது கீழே, இதுக்கு வந்து யாராவது ஒருத்தங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் அங்கே உள்ள அந்த 4-5 வீடுகள் ஷேர் பண்ணி மாதம் 500ன்னு அந்த அம்மாவுக்கு 2000-3000 கொடுப்பாங்க. அது முறவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்குறவங்களுக்கு முறவாசல் எவ்வளோ தெரியுமா வரும்? அப்புறம் அந்த தண்ணிக்கு காசு தனியாக கொடுக்குறது, இதெல்லாம் சேர்த்து 500-600 ரூபா போடுவாங்க. இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்குறவங்களுக்கு இந்த முறவாசல் காசு எவ்வளோ தெரியுமா வரும்? அந்த மெயின்டெனன்ஸ் காசுன்னு சொல்லுவாங்க. அதுவே 15,000 ரூபாய்க்கு குறையாமல் இருக்கும். இது முறவாசல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸு 15,000 ரூபாய்க்கு குறையாமல் இருக்கும். நம்மளாம் வீட்டு வாடகையே மொத்தமே சேர்த்து 12,000 ரூபா தான் வரும். அண்ணன் தங்கி இருக்கிற வீட்டோட மெயின்டெனன்ஸ் நீங்கள் காசு கொடுக்குறது 15,000 குறையாமல் இருக்கும். அவ்வளோ பண்ணிட்டு ஏன்னா அம்மாவுடைய வீட்டு வாடகை ஏன்னா காசு கொடுக்காம விட்ட, ஏன்னா நகை இவ்வளோ வச்சுருக்க தங்கம், அதை வச்சுக்கிட்டு அம்மாவுடைய வாடகைக்கு 10,000 ஏன்னா கொடுக்காம விட்ருக்கு நீ. ஏன்னா வெள்ளி இவ்வளோ வச்சுருக்க, அதை வச்சுக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் வெள்ளியை போட்டால் கூட அம்மாவுடைய வாடகை கொடுத்துடலாமே. அப்போ அதை அம்மாவுடைய வாடகை கொடுக்காம அந்த வெள்ளியை நீ பாதுகாக்கணுமா? ஏன்னா அம்மாவோட வாடகை வீடு கொடுக்கல, ஏன் வாடகை காசு கொடுக்கல? நீங்கள் அவ்வளவு கோடியில் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கீங்க, அம்மாவுக்கு மாதம் 10,000 கொடுக்க மாட்டியானே? கார்லாம் வச்சுருக்க, அந்த காருக்கு நீங்கள் உங்களுக்கே தெரியும், பெட்ரோல் 3 ரூபா வரை ஏறி போச்சு, 103 ரூபா 104 ரூபா பெட்ரோல் லிட்ரு. அப்போ காரு நம்ம பைக்கை வச்சுக்கிட்டே பெட்ரோல் போட்டு ஐயோ பெட்ரோல் ஏறிச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். பைக் வச்சுருக்கு நம்மளே, அப்புறம் கார் வச்சுருக்கிறவரை எவ்வளோ வருமானம் இருந்தால் அந்த கார் மெயின்டைன் பண்ண முடியும்? நீங்கள் காரை பைக்கை சர்வீஸ் விட்டோம்னாக்கா 2,000-2,500 அதிகபட்சமாக வரும். ரொம்ப அதிகபட்சம்னா 3,000 வரும், ஏதாவது கூட மாற்றுறது அப்படின்னாக்கா. அப்போ அவ்வளோதான் வரும் நம்ம 2 வீலருக்கு. அதுக்கே நம்ம சர்வீஸ் விடுறதுக்கு இன்னும் அடுத்த மாதம் விட்டுக்கலாம், 10 நாள் கழிச்சு விட்டுக்கலாம், இல்லை இன்னும் 2 வாரம் கழிச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம தள்ளி போடுவோம். அப்போ காருக்கு எவ்வளோ யோசிச்சு பாருங்கள். காரு சர்வீஸ் விட்டு பைக்கு 3,000, காரை சர்வீஸ் விட்டிங்கனாக்கா 20,000 குறையாமல். நான் சொல்கிறது நார்மல் சர்வீஸ், காரில் எந்த இதையும் மாற்றாமல் நார்மலான சும்மா ஜென்ரல் சர்வீஸே 20,000 குறையாமல் வராது. அப்போ அது நீ சர்வீஸ் பண்ணி பெட்ரோல் போட்டு அந்த காரை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்குது. ஆனால் அம்மாவுக்கு வாடகைக்கு 10,000 ரூபா நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. என்னென்ன இது நியாயம்? அப்போ அதில் இன்னொரு வீடியோ போடுறாப்புல, அதாவது ஆன்லைனில் மட்டுமே அண்ணன் ஒரு மாதத்தில் சம்பாதிக்கக்கூடியது 1.5 லட்ச ரூபா. இது ஒரே ஒரு மாதத்தில் 1.5 லட்ச ரூபா. அந்த கிளிப்பை பார்க்குறீங்களா தம்பி? You might not believe this. இதுதான் போன 28 நாள்ல நான் சோஷியல் மீடியால சம்பாதித்த கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் பணம். சோஷியல் மீடியால எவ்வளவு வேகமா பணம் சம்பாதிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அப்போ அண்ணங்கிட்ட இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு, இவ்வளவு குளறுபடிகள். அப்போ அண்ணன் பொய் சொல்கிறாருன்னு தான். ஒருவேளை காசு கொடுக்க அடுத்த மாதம் வாடகை கொடுக்க காசு இல்லைனாக்கா அது பொய்யா இருக்கணும். இல்லை நான் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னாக்கா நீ ஏன் இவ்வளோ காசு வச்சுட்டு அம்மாவுக்கு ஏன் மாதம் 10,000 கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்குல்ல. அதான் அண்ணன் தான் தெளிவுபடுத்தணும். அப்போ இவ்வளவு வேலைகள் செய்கிற ஒருத்தரை, இவ்வளவு ஒரு ஃபேக்காக இருக்கிற ஒரு பர்சனை எப்படி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நீங்கள் போடும்பொழுது அந்த பள்ளிக்கல்வித்துறை என்ன லட்சத்தில் இயங்கும் அப்படிங்கிற கேள்வி மக்கள்கிட்ட இருக்குது. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. அண்ணன் இது மட்டும் இல்லை, முன்னாடி ஒரு வீடியோ போட்டார் கொரோனா சமயத்தில். இந்த நிறைய சித்த வைத்தியர்கள், நாட்டு வைத்தியர்கள் எல்லாம் என்கிட்ட மருந்து இருக்குன்னு அந்த தண்டபானே யாரோ ஒருத்தர், அவருடைய பேர் எனக்கு சரியாக தெரியல, தனியாச்சலம் அவருடைய பேர், தனியாச்சலம்னு ஒருத்தர் இதே மாதிரி வீடியோ போட்டு என்கிட்ட மருந்து இருக்குது, ஏன்னா 1 கிலோ மருந்து இருக்குது, 1 கிலோ நோயில் கொடுங்க, நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு பொலன்னு பொழந்தாங்க. இன்ஸ்டாவில், ட்விட்டரில், அப்போ இன்ஸ்டாவோட அதிகம் கிடையாது, ட்விட்டரில், சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில் போட்டு பொலன்னு பொழந்தாங்க. அவர் ப்ராக்டிஸ்லேயே இறங்கிட்டார். அப்புறம் கவர்மெண்ட்டை வந்து காவல்துறை கைது பண்ணி குண்டாஸ் போட்டாங்க. எனக்கு தொடர்ந்து அந்த பொய்களை பரப்பிக்கிட்டு அவர் வந்து ஏதோ ஒரு மாத்திரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை 1000, 2000, 3000ன்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாப்புல. கொரோனா சமயத்தில் பாதிக்கப்பட்டவங்களாம் அவர்கிட்ட போய் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னென்னு செக் பண்ணி பார்த்தோம்னாக்கா அது கொரோனாக்கான மருந்து கிடையாது, அதை கைது பண்ணி உள்ளே வச்சாங்க. இதே மாதிரி பல பேரை கிளம்புனாங்க. ஏன்னாக்கா சர்டிஃபைடாக நீங்கள் ஒரு மருந்துன்னு வச்சுருக்கீங்கன்னாக்கா அதை கவர்மெண்ட்டை கொடுத்து ஆய்வுகள் செஞ்சு மருந்துனா கன்ஃபார்ம் பண்ணால் அது மருந்து. அப்போ அதை ஆய்வுக்கு உட்படுத்தணும், அதை டெஸ்ட் பண்ணணும். அது இல்லாமல் இவரே சும்மா 200 ரூபாய்க்கு வச்சு தான் மருந்துன்னு சொன்னாப்புல அவர். இதே மாதிரி ஆந்திரா பக்கம் ஆனந்த் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆந்திராவில் என்கிட்ட மருந்து இருக்குன்னு போட்டுட்டாப்புல. கூட்டம் ஸ்டாம்பீட் ஆயிடுச்சு. அப்போ கொரோனா சமயத்தில் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நிற்கணும், கொரோனாவெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடும். மருந்து வாங்க போகிற கும்பல் பலாயிரக்கணக்கான பேர் போய் ஸ்டாம்பீட் ஆயிடுச்சு. அதில் எவ்வளோ பேர் கொரோனா பரவி இருக்கும். அப்புறம் அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணது, ஆனந்தையாவை கைது பண்ணுது, அவங்கள ஆனந்தையாவை வந்து தனியான ஒரு இடத்துக்கு மாற்றுறாங்க. அப்புறம் வந்து என்னென்னு யூனியன் கவர்மெண்ட் வந்து அந்த அவர் மருந்துன்னு சொல்கிற விஷயத்தை வாங்கி ரிசர்ச் பண்ணுறாங்க. அதை ரிசர்ச் பண்ணும்பொழுது கிடைச்ச தகவல்னாக்க அது ஒரு ஆன்டிபயாட்டிக், அவ்வளோதான். அதாவது வேறு ஒன்றும் இல்லை, இந்த சுக்கு, மிளகு, திப்புளி, அப்புறம் மஞ்சள், இந்த மாதிரி இந்த ஆன்டிபயாட்டிக் ஐட்டம் இல்லை, அந்த எல்லாத்தையும் போட்டு அரைச்சி விற்கிறாப்புல, அவ்வளோதான்.
இன்னும் புரியுற மாதிரி சொல்லட்டுமா, அது ஒரு யானை கவலம், அவ்வளோதான். அந்த யானை கவலத்தை ஒரு மருந்துன்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிச்சிட்டா அப்படி. அப்போ இது வதந்தி, இது பொய், அவதூறு. ஆனால் ஆன்டிபயோட்டிக் வேணால் சாப்பிட்லாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் கொரோனாவுக்கு அது மருந்து கிடையாது அப்படிங்கிறது அன்றைய கவர்மெண்ட்டு ஃபுல்லாக அன்னைக்குள்ள அந்த ஆய்வாளர்கள்லாம் ஆய்வு செஞ்சு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதை மக்கள் மத்தியிலையும் நியூஸ் பேப்பர்லாம் ஃப்ளாஷ் பண்ணி ஆனந்தையா கிட்ட உள்ளது மருந்து கிடையாது, அது ஆன்டிபயோட்டிக் தானே தவிர கொரோனாவுக்கான மருந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நிறைய பேர் போகும்பொழுது அங்கே மயக்கம் போட்டு விழுகிறதுக்குள்ள அந்த கொரோனா அஃபெக்ட் ஆகி அப்போ அவங்க மயக்கம் போட்டு விழுகும் பொழுது அவங்க கண்ணில் வந்து ஒரு ட்ராப்ஸ் விட்டுருக்காரு அந்த ஆனந்தையா. அந்த ட்ராப்ஸையும் வாங்கி செக் பண்ணுறாங்க. அது கண்ணுக்கு வந்து ரொம்ப எரிச்சல் தரக்கூடிய ஒரு மேட்ரு அதுக்குள்ளே இருக்குது, அதனால் அதை பயன்படுத்தக்கூடாது, கண்ணுக்கு ஆபத்துன்னு சொல்லி அதையும் தடை பண்ணிட்டாங்க. அதை பயன்படுத்தக்கூடாது யாரும் வாங்கின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தெளிவுபடுத்திட்டாங்க. ஆனால் அண்ணன் வீடியோ போடும் பொழுது அந்த கொரோனாவுக்கு வந்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டாருனோ, அதை வந்து கவர்மெண்ட் அங்கீகரிச்சிருச்சுன்னோ, அதை மருந்து தானே சொல்லிருச்சுன்னோ, அதுவும் இந்த கண்ணில் ஒருத்தர் மருந்து, அது அற்புதமான மருந்துன்னோ, எதை பற்றியும் கிராஸ் செக் பண்ணுறது கிடையாது, கொஞ்சம் டேட்டாவை எடுத்து படிக்கிறது கிடையாது. எங்கோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்று அதை பார்த்துட்டு அண்ணன் உடனடியாக ஃபஸ்ட்டு வீடியோ வரைக்கணும். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கொரோனா மருந்தை பற்றி பேசியிருந்தாக்கா 5 நிமிஷத்தில் கொரோனா மருந்தை பற்றி உங்களால் விளக்க முடியுமா மக்கள்கிட்ட? 5 நிமிஷம் 6 நிமிஷம் உடனடியாக வீடியோ வந்துடும். அது அவருக்கு மில்லியன்ஸில் லேக்ஸில் வியூஸ் போகணும். இந்த வியூஸ் வெறியில் இயங்கிய ஒருத்தர் தான் இது. அதுவும் கொரோனா சமயத்தில் இந்த மாதிரி வீடியோ போட்டால் கைது பண்ணணும்னா ஆணை. யாராவது கொரோனாவுக்கு மருந்து இருக்குன்னு பொய்யான தகவலை பரப்புனா அவர்களே கைது நடவடிக்கை பாயும் அப்படின்னு இன்றைக்கி தமிழக அரசு சொல்லியிருந்துச்சு. அதில் தான் தணிக்காச்சலத்தெல்லாம் கைது பண்ணி உள்ளே வச்சாங்க. அதேமாதிரி இன்னும் சில பேரையும் கைது பண்ணாங்க, இந்த பொய் வதந்தி அவதூறு பரப்புறாங்கன்னு. அன்றைக்கி ஏன் இவரை கைது பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா அது வதந்தி, அது பொய். இதை கிராஸ் செக் பண்ணாமல் அண்ணன் அன்னைக்கு போட்டாப்புல. அதே மாதிரி அந்த ஒரு மழை, ரொம்ப மழை ஃப்ளட்டாக இருந்துச்சு. அப்போ ஒரு குழந்தை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இறந்து போச்சு. அப்போ ஒரு கார்ட்போர்டு பாக்ஸில் அந்த குழந்தை, ரொம்ப கை குழந்தை, கார்ட்போர்டு பாக்ஸில் வச்சு ஒருத்தர் அந்த மலையில் நடந்து வரும்பொழுது, தண்ணியில் ஃப்ளட்டில் நடந்து வரும்போது தூக்கிட்டு வந்தார். அந்த ஃபோட்டோ பிடிச்சி அது சில நேஷ்னல் ஜெர்னலிஸ்ட்லாம் போட்டு பயங்கரமாக அதை கவர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அவலநிலை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அதில் உடனடியாக அண்ணன் வீடியோ பண்ணணும்ல, அதை அப்படியே என்டார்ஸ் பண்ணி அண்ணன் வீடியோ போட்டாப்புல. அதில் உண்மை தகவல் என்ன அப்படிங்கிறத எல்லா டாக்டர்ஸ், இங்கே உள்ள டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, ஃபாரின் உள்ள டாக்டர்ஸு, தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான பெரிய பெரிய மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள், ப்ரைவேட் அப்போலோவில் வேலை செய்கிற மருத்துவர்கள் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இது என்ன நடைமுறை. அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் புள்ளைய வச்சுக்கிட்டு ஃப்ளட்டில் ஒருத்தவங்க தனியாக நடந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தாக்கா எல்லாருக்குமே ஃபீலிங் ஆகும், எல்லாருக்குமே அது அட்டாச் ஆகுது. என்னடா அது இப்படி இந்த கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கோவம் வரும். உண்மை என்னன்னாக்கா, குழந்தை இறந்து போச்சுனாக்கா அதை வந்து கார்ட்போர்ட் பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்கனாக்கா, குழந்தை சின்னதாக இருக்கும், அதுக்கு தனியாக பெரிய ஸ்ட்ரக்சர் தேவைப்படாது. அதனால் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பாக்ஸ் மாதிரி அவங்க அடித்து கொடுப்பாங்க, அது தனியாக பில்லு. அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த பாக்ஸ் அடிச்சு கொடுக்க முடியாது, அந்த பாக்ஸ் மாதிரியே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கும், அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் குழந்தை வச்சு கொடுப்பாங்க. இவ்வளோ தான் ப்ரொசீஜர், வேர்ல்டு முழுக்க இதாங்க ப்ரொசீஜர். இது அன்னைக்கு நாங்கள் தான் உட்காந்து வீடியோ போட்டோம். அண்ணன் வந்து அன்னைக்கு இந்த ஃபேக் நியூஸை பரப்பிட்டு இருந்தாப்புல. இப்படியான ஒரு வியூஸ் வரியோட எந்த ஒரு தகவலையும் கிராஸ் செக் பண்ணாமல் வீடியோ போட்டு வியூஸை அள்ளிய நபர் தான். அதில் சேனல் பேர் என்ன தெரியுமா, ராஜ்மோகன் ரிப்போர்ட்னு வச்சுருப்பாப்புல. ஸோ இப்படியாப்பட்ட நபர். அதனால் இப்படியாப்பட்ட நபருக்கு வந்து நீங்கள் எப்படி பள்ளிக்கல்வித்துறை தூக்கி எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி. இந்த ஃபேக் சர்டிஃபிகேட்டில் அண்ணன் மட்டும்தான் அப்படி பண்ணியிருக்காருனாக்கா இல்லை, அவங்களுடைய ஒட்டுமொத்த கட்சியில் பெரும்பாலான நபர்களுடைய அந்த அஃபிடவிட்டில் கொடுத்ததும், இவங்க அறிக்கையில் அவங்க பேருக்கு பண்ணப்பட்ட டிகிரிக்கும், அவங்க வாக்கு கேட்கும் பொழுது அந்த வாக்கு வண்டியில் அந்த வாகனத்தை பயன்படுத்துவாங்கள்ல, ஒரு டாடா ஏசி மாதிரி ஒரு வாகனத்தை பயன்படுத்துவாங்க வாக்கு கேட்குறது, கேண்டிடேட் நிற்பாப்பில், அதில் கேண்டிடேட்டோட பேர் முன்னாடி போட்டிருக்கோம், அவங்க டிகிரி என்னென்னு பண்ணி போட்டிருக்கோம். சில பேர் போட்டிருப்பாங்க, சில பேர் போட மாட்டாங்க. டிகிரியாக போட்டிருந்தாங்களா, அதுவும் ஃபேக்காக இருக்குது. இது இப்போ ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கும் உங்களுக்கு. இல்லை அதிர்ச்சி இல்லாமல் கூட இருக்கலாம், நீங்கள் எனக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் எம்எல்ஏ, அந்த குமாரபாளையம் எம்எல்ஏ என்னன்னாக்கா அஃபிடவிட்டில் கொடுத்துருக்கு வேறு. இவங்க வந்து குமாரபாளையம் எம்எல்ஏ, தாவேக்கா எம்எல்ஏ விஜயலட்சுமி, அவங்க வந்து பரப்புரை வண்டியில் விஜயலட்சுமி பிகாம் அப்படின்னு போட்டிருக்காங்க பெருசாக. ஆனால் உள்ள அஃபிடவிட்டில் போய் பார்த்தோம்னாக்கா அப்படி படித்ததாக எதுவுமே இல்லை. அவங்க வந்து 12ஆம் வகுப்பு வரை படித்ததுக்கான விஷயத்தை தான் வந்து அஃபிடவிட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த வாகனத்தில் உள்ளதும் உங்களுக்கு ஷோவாகிருக்கும், அவங்களோட அஃபிடவிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க ஷோவாக இருக்கும். அப்போ அஃபிடவிட்டில் 12th முடிச்சிருக்கிறதா குடிச்சிட்டு அவங்க பேரில் வந்து விஜயலட்சுமி பிகாம்னு அவங்களுடைய பரப்புரை வாகனத்தில் போட்டு அவங்க பரப்புரை செஞ்சுருக்காங்க. அவள் பார்க்குற மக்களுக்கு ஓகே படித்த புள்ளப்பா அது வருதுப்பா அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அப்போ இத்தனை படிப்பாளிகள், இத்தனை டிகிரி ஹோல்டர்ஸு, இத்தனை எம்எல்ஏ, இத்தனை லா படித்தவங்க, இத்தனை டாக்டர்ஸு ஆகுன்னு சொன்னோம்னா அப்போ பொய்யா கோபால் அப்படின்னு நமக்கு கேள்வி வரும். இதே மாதிரி இன்னொரு கேண்டிடேட், அவரையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், போலூர் எம்எல்ஏ அபிஷேக். அந்த போலூர் எம்எல்ஏ வந்து அவர் எம்எஸ் எம்பிஏ படித்ததாக அவரோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் அவர் பேசும் பொழுது அபிஷேக் எம்எஸ் எம்பிஏ அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனால் உண்மை என்ன எடுத்து பார்த்தோம்னாக்கா அப்படியான தகவல் இல்லை. அடுத்ததாக அந்த கனிமொழி சந்தோஷ்னு ஒருத்தவங்க,
ஜோசியம் பார்க்குறவங்க, அவங்களோட சர்டிஃபிகேட் என்னன்னாக்கா டாக்டர் கனிமொழி சந்தோஷம்னு போட்டிருக்கு. டாக்டர்னு எல்லாம் நினச்சிட்டாங்கனாக்கா எம்பிபிஎஸ் படிச்சவங்கள நினச்சிட்டாங்க. இல்லை, ஏன்னாக்கா சேஃபாக இருக்காங்க டாக்டர்னு போட்டிருக்காங்க, அப்போ அவங்க எம்பிபிஎஸ் இருக்க முடியும் அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. இவங்க வாங்கின டாக்டர் அப்படிங்கிறது என்னென்னா, இவங்க இந்த அஸ்ட்ராலஜி பார்க்குறதுல டாக்டர். அப்போ இவங்க பிஹெச்டி முடிக்கல, எம்பிபிஎஸும் முடிக்கல. அவங்க ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி, இன்டர்நேஷ்னல் ஃபேஸ் யூனிவர்சிட்டின்னு எங்கேயோ ஒன்று கொடுத்துருக்காங்க, டாக்டர் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னு எங்கேயோ ஒரு அவார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க போல் இருக்குது. அதாவது இவங்க படித்து தான் வாங்கினாங்களா, 6 மாத கோர்ஸாக. எனக்கு அஸ்ட்ராலஜிங்கிறது ஜோசியம் பார்க்குறது, சாதகம் பார்க்குறது. அதில் என்ன டாக்டரு? எனக்கா ஜோசியம் ஜாதகங்கிறது பொய் புரட்டு, அது ஒரு அவதூறு, காசை பறிக்கிறதுக்கான வழி, மக்களை ஏமாற்றி அவங்க தலையில் மிளகா அரைச்சி அவங்கள்ட்ட பாக்கெட்டில் உள்ள காசை பிடுங்கிறது தான் ஜோசியம் ஜாதகங்கிறது. அதில் என்ன டாக்டரு? டாக்டர் கனிமொழி சுந்தர் அவங்களுக்கு சீட்டு வேறு, சீட்டு விட நம்ம ஜெயிச்சிருக்கு. அப்போ டாக்டர்னு மிஸ்லீட் பண்ணி டாக்டர்னு போட்டுக்கிறாங்க அந்த அம்மா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எம்பிஏ படித்ததா தாம்பரம் தாவேக்கா எம்எல்ஏ சரத்குமார், அவர் வந்து எம்பிஏ படித்ததா சொல்கிறாப்புல. ஆனால் அவரோட அஃபிடேவிட்டில் பார்த்தோம்னாக்கா எம்பிஏ படித்ததான தகவல் இல்லை. அவரோட அஃபிடேவிட்டில் எனது கல்வி தகுதி வருமாறுன்னு போட்டிருக்க இடத்துல பிபிஏ அப்படி தான் போட்டிருக்க தவிர எம்பிஏ இல்லை. ஆனால் எம்பிஏன்னு போட்டுக்கிறாரு. ஆனால் பிபிஏவும் பார்த்தீங்கன்னாக்கா எம்எம் ஜெயின் காலேஜ்னு இருக்குது. அந்த எம்எம் ஜெயின் காலேஜ் எங்கே இருந்து தெரியும் பார்த்தோம்னாக்கா, எம்எம் ஜெயின் காலேஜ்னு ஒன்று கிடையாது. ஏஎம் ஜெயின் காலேஜ் இருக்குது, எம்எம் ஜெயின் காலேஜ்னு ஒன்று கிடையாது. அப்போ இல்லாத ஒன்று எப்படி நீங்கள் போட்டிங்க எம்எம் ஜெயின் காலேஜ்னு? இல்லைங்க, ஏஎம் ஜெயின் காலேஜ் தான் எம்எம்னு மாற்றி போட்டாங்க அப்படின்னாக்கா அவர் வந்து தெளிவுபடுத்தணும். இப்போ சரத்குமார் அவர்கள் வந்து தப்பாக போட்டாங்க, அது ஏஎம் ஜெயின் காலேஜ் இருக்குது சர்டிஃபிகேட்டு, நான் படித்த ஏஎம் ஜெயின் காலேஜ், நான் சர்டிஃபிகேட் இத்தனை வருஷம் பாஸ் அவுட்டு, இந்த வருஷம் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு அவர் தெளிவுபடுத்தணும் அவரோட கடமை. அப்படி இல்லைனாக்கா இதே மாதிரி நிறைய இருக்குது. சோஷியல் மீடியா நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. பூரா பேரும் பக்கத்தில் பேருக்கு பக்கத்தில் ABCDEFGH YCD அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அப்போ தேடி பார்த்தோம்னாக்கா அஃபிடவிட்டில் ஒன்றா இருக்குது, அறிக்கையில் ஒன்றா இருக்குது, அவங்களுடைய வரலாறு தேடி பார்த்தோம்னாக்கா அது ஒன்றாக இருக்குது. அப்போ இதில் பெரும்பாலும் இந்த மாதிரி போட்டு ஏமாத்துறாங்களே, அப்போ இந்த கட்சி ஏமாற்றுக்கிற கட்சியா? அப்போ இது தமிழக வெற்றி கழகம் இல்லை, தமிழக விளம்பர கழகம். அப்புறம் பாருங்கள், இவ்வளவு படித்தவர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு பக்கம் நேரேட்டிவ் செட் பண்ணுறது, இன்னொரு பக்கம் வந்து பொது தொகுதியில் தலித்துகளை நிற்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு வதந்தி அவதூறு நேரேட்டிவாக செட் பண்ணுறது. இதே தலித் வாய்ஸ் போன்ற ஐடிகள் வந்து இப்போ தலித் வாய்ஸ் ஐடி வந்து யார் அட்மின்னு தெரில. ஒருவேளை வாய்ஸ் ஆஃப் காமன்லேருந்து யாராவது அட்மினாக இருக்காங்களா, அல்லது ரூட்டில் ஏதாவது அட்மினாக இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஏழை எளியவர்களுக்கு சீட்டு கொடுத்து அவர்களை எம்எல்ஏவாக அழகு பார்க்கும் விஜய் செருப்பு போடாமல் போகிறாரு. பார்த்தோம்னாக்கா அந்த ஆள் 100 சவரன் தங்க வச்சுருக்காப்புல, தனியாக கம்பெனி வச்சு நடத்துகிறாப்புல. அவரோட பைக் விலையே 2 லட்ச ரூபா பைக் விலையை. அப்போ இவ்வளவு காசை வச்சுட்டு ஏன்பா செருப்பு வாங்காமல் போகிற? இதை பிஜேபியினுடைய பாலிடிக்ஸ். இது பிஜேபி இப்படி தான் பண்ணுவாங்க. இங்கே எம்ஆர் காதின்னு ஒருத்தர் இருக்கார், ஜெயிச்சாப்பில் போன எலெக்ஷனில். அவர் இப்படி செருப்பு போடாமல் நடக்கிறேன் அப்படின்னு பார்ப்பல. செருப்பு போட்டாங்க பூமி தாய்க்கு வலிக்கும், அதனால் நான் வந்து செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. இது போய் அப்புறம் அந்த ஒடிசாவில் வந்து ஒருத்தர் அப்படின்னா சைக்கிள் போகும் எம்எல்ஏ, பிஜேபி எம்எல்ஏ, அந்த ஆள் வந்து ஒரு கொலைகாரர். அவர் ஒரு பாதிரியார், ஒருத்தர் ஸ்டெயின்ஸ்னு பாதிரியார், அவரும் 2 குழந்தைங்க எல்லாத்தையும் போட்டு ஜீப்பில் போட்டு எரிச்சிட்டாரு. கறிக்கட்டே எரிஞ்சு நின்னாங்க அந்த ஸ்டெயின்ஸு அவருடைய குழந்தைங்கனாக்கா பெரிய குழந்தைங்கள, சின்ன சின்ன குழந்தைங்க. ஆஸ்திரேலியாவில் வந்து அந்த ஃபாதர். அப்போ அவரை கொளுத்தி விட்ட வழக்கு அவர் மேலே இருக்குது. அவர் வந்து சைக்கிளில் தான் போவார்னு ப்ரமோட் பண்ணாங்க எலெக்ஷன் அப்போ. அப்போ இந்த எளிமையை வச்சு நான் என்னங்க பண்ண போகிறேன்? இவர் மக்களுக்கு என்ன பண்ணுவார்னு சொல்லுங்கள். இவர் செருப்பு போடாமல் போகிறாரு, அவர் அன்றாட போடாமல் போகிறாருனாக்கா அதை நான் என்ன பண்ண போகிறேன்? அவர் மக்களுக்கு என்ன பண்ணுவார்னு சொல்லுங்கள். கேள்விக்கு போகும்போது இந்த பிரச்சனை சரி பண்ணுவார். பள்ளி கல்வியில் இந்த பிரச்சனை இருக்குது, அல்லது இது புதுசாக கொண்டு வர போகிறாங்க, புதிய மாற்றம் வர போகுது, ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் மாற்ற போகிறாங்க, கட்டுமானங்கள்லாம் மாறப்போகுது, முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அவரோட சொந்த காசை போட்டு இதெல்லாம் மாற்ற போகிறாரு, என்ன பண்ண போகிறான்னு சொல்லுங்கள். செருப்பு போடாமல் போகிறாருங்கிறீங்க, அவர் சாப்பாட்டை அவர் கையால் சாப்பிட்றாருங்கிறீங்க. ஏங்க இதில் உள்ள சேரில் உள்ள டர்க்கி டவல் இல்லாமல் ஒரு உட்காராருங்கிறது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நியூஸ் ஆக்குறாங்க. நியூஸ் ஆக்க வேண்டியது முதல்வர் சிங்க பெண் படை என்று போட்டார். போட்டதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எந்த வன்கொடுமையும் நடக்கவில்லை, உடனடியாக கால் செஞ்சு 5 நிமிஷம் போயினா அனைத்து பெண்களையும் காப்பாற்றிட்டாங்கன்னு ஒரு வேளை இருந்துச்சுனாக்கா செய்தி ஆக்கியிருப்பாங்க. அப்படி இல்லை, அதனால செய்தி ஆக்கப்படலை. அப்போ இந்த மாதிரி எதுவுமே பெண்களுடைய கொடுமைகளுக்கு எதிராக, பெண்கள் மீது நடக்கும் தாக்குதலுக்கு எதிராக, அப்புறம் அந்த டாஸ்மாகில் வாங்குற பாட்டிலுக்கு 10 ரூபா போய் பாட்டிலுக்கு 40 ரூபா 30 ரூபா 20 ரூபான்னு பல இடங்களில் வாங்குற வீடியோக்கள் வைரல் ஆகிட்டு இருக்கு. இதற்கு எதிராக இப்போ எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவே இல்லை. அதிகாரி வர்றாங்க, அதிகாரியை கூப்பிட்டு சொல்கிறாப்புல, அதிகாரியே இங்கே வாருங்க, 10 ரூபா வாங்குறாங்க, நேரடியாக கொடுத்து வாங்குறாப்புல, வாங்க பாருங்கள் அதிகாரினாக்கா, அதிகாரி டாட்டா பாபா அப்படின்ட்டு போகிறாப்புல. அப்படிங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காப்புல. அவர் அதிகாரிகிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அதிகாரியே பார்த்துட்டாப்புல, ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார். இப்போ இந்த மாதிரி எதுவுமே இல்லை, இருந்தாக்கா செய்தியாக்கலாம், அது இல்லைங்கிறதுனால இவர் செருப்பு போடாமல் போகிறாரு. அவர் வந்து டிஃபன் பாக்ஸ் வீட்டிலேருந்து கொண்டு வந்து பிரித்து அவரே தன்னுடைய உணவை வந்து எடுத்து சாப்பிட்றாரு. இதெல்லாம் இன்றைக்கி செய்தி. அப்போ அவர் என்னதாங்க பண்ணுறாரு?
அப்படின்னாக்கா இந்த விளம்பர கழகம் தமிழக விளம்பர கழகமாக செயல்பட்டு இருக்கு. அதனால் இதில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இன்னும் பல பேர் வந்து அண்ணன் எழுச்சி தமிழருடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு விசிகாவுடைய ஆதரவாளர் அப்படிங்கிற பேரில் இருக்கிற சில ஐடிகள் இதை வந்து பாருங்கள், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவருக்கு முதல் முறையாக சுதந்திரம் அடைஞ்ச இத்தனை ஆண்டு காலத்தில் முதல் முறையாக பள்ளிக்கல்வித்துறை கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் அப்படி கொடுத்ததே கிடையாது, அவங்க கொடுத்ததெல்லாம் ஆதரவு நலத்துறை மட்டும்தான் முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய புரட்சி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொய் வதந்தி அவதூறை வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பரப்புறத அவங்க போராட்டிட்டு அப்படியே என்டார்ஸ் பண்ணி கொண்டு போகிறீங்க. இது எழுச்சி தமிழருக்கு நீங்கள் செய்கிற துரோகம், விசிகா அவருடைய நற்பெயருக்கு நீங்கள் ஏற்படுத்துகிற களங்கம். இப்போ தான் மக்கள் மத்தியில் வந்து பெருசாக தலைவர் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காரு, எல்லாரும் மத்தியிலையும் எல்லாருக்குமான தலைவர் அப்படிங்கிற மக்களை இப்போ தான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விசிகா எல்லாருக்குமான கட்சி, அது வந்து நாட் ஒன்லி ஒரு சாதிக்கான கட்சி இல்லை, அவர் எல்லாருக்குமான தலைவர்னு பிம்பம் பெருசாக பிம்பம் இல்லாத உண்மை போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் திடீர்னு வந்து இவர் பட்டியல் சமூகம் அப்படிங்கிறதுனால ஆதரவு தெரிவிப்பனாக்கா என்ன அர்த்தம்? இது நான் கேட்குற கேள்வி. இவர் இவ்வளவு குளறுபடிகளுக்குள்ள இருக்காரு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் தப்பிச்சு போறாரு, சர்டிஃபிகேட்டில் அவ்வளோ குளறுபடிகள் இருக்கு. அவர் போட்ட முன்னாடி எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது தன்னுடைய வாழ்நாளில் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் பட்டியல் சமூகம் பாதிக்கப்படுவதற்கு எதிராக எங்கேயாவது பேசியிருக்காரா? எங்கேயாவது குரல் கொடுத்துருக்காரா? எந்த போராட்டம் ஆர்ப்பாட்டத்திலேயாவது நீங்கள் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களை பார்க்க முடியுமா? ஏதோ பட்டியல் சமூகம் பாதிக்கப்பட்டார், தாக்கப்பட்டார், அங்கே அண்ணன் ராஜ்மோகன் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டார், அவர் ரெடி பண்ண விட வேண்டாங்க, அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஆதரவு தெரிவித்தார், அங்கே நின்னார், ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, நல்லா தான் பேசுவாப்புல இல்லை? அப்போ அந்த மீட்டிங்கில் போய் நின்று அங்கே பாதிக்கப்படுற பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கலாம். அவர் எந்த இடத்துல பேசியிருப்பாரா? அல்லது ஆணவ படுகொலை நடக்கும் பொழுது அதற்கு எதிரான சட்டத்தை உடனடியாக எங்களோட தமிழக வெட்டுக்கழகம் கொண்டு வரும், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லியிருப்பாரா? அல்லது இப்போ வந்துட்டாங்க, நாங்கள் கொண்டு வராங்க, 6 மாதம் கொண்டு வராங்க, அவங்க செய்யலை, அவங்க ஏதோ குழு போட்டாங்க தலைமை, ஒரு நீதிபதி தலைமையில், அந்த குழுனுடைய ரிசல்ட்டை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னா நாங்கள் புதுசாக ஒன்று போகிறோம், வித்தின் 6 மந்த்து நாங்கள் கொண்டு வருமா இல்லைன்னு பாருங்கள், பேசியிருப்பார் அவர். அப்புறம் இவர்கள் பட்டியல் சமூகம் என்பதனாலே எப்படி ஆதரிக்க முடியும்? அப்போ பட்டியல் சமூகம் என்பதனாலே ஆதரிக்கணும் அப்படின்னாக்கா அப்போ தமிழ்நாட்டினுடைய இவராவது இங்கே லோக்கலில் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே தான் ஒரு மினிஸ்டர், அதுவும் வந்து ஆதிராவிட நலத்துறை இல்லாமல் ஒரு மினிஸ்டர் சொல்கிறீங்க. இப்போ யூனியன் கவர்மெண்ட்டில், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில், நாட் ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டு, யூனியன் கவர்மெண்ட்டில் இணையமைச்சர் ஏஎல் முருகன், இப்போ முருகன் மன்னிக்கணும் எல் முருகன் யூனியன் கவர்மெண்ட்டில் அவர் இணையமைச்சராக இருக்கார். எவ்வளோ பெரிய பதவி அது! தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவராகவும் இருந்திருக்கிறார், பிஜேபியில் முக்கிய நிர்வாகியாகவும் இருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ளவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறார் பாருங்கள். பட்டியல் சமூகம் என்பதனால் எல் முருகனுக்கு சப்போர்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் பண்ணிடலாமா? ஏன் பண்ண முடியாது? ஒருவேளை இப்படியா இருக்குமோ? அப்போ பட்டியல் சமூகத்துக்குள்ள எல் முருகன் வந்து வேற ஜாதிங்க, இவர் வேறங்க, அதனால் இவருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம், அவர் வேற இல்லை, அதனால் அவர் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். அப்படியா? ஏன்னா இந்த டிவிகே அப்படிங்கிறது பிஜேபியினுடைய கள்ள குழந்தை, பிஜேபியினுடைய பி டீம் அப்படிங்கிற எழுச்சி தமிழில் பேசியிருக்காரு, முன்னாடியும் பேசியிருக்காரு, எலெக்ஷனுக்கு பின்னாடியும் ரிசல்ட்டுக்கு அப்புறமும் பேசியிருக்காரு. அது பிஜேபியோட பி டீம், சந்தேகம் இல்லை. ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுங்கிறத தான் நாங்கள் ஆதரவு வைக்கணுமே தவிர அமைச்சர்கள் இடம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அது பிஜேபியோட பி டீம், சந்தேகம் இல்லை. ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக மட்டுமே தான் நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவை தவிர மற்றதெல்லாம் கிடையாதுங்க, அவங்க பிஜேபியோட பி டீம் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு குட்டி மோடியாக தான் விஜய் செயல்படுறாப்புல. எப்படி மோடி அவர்களை இந்த மீடியாவை வைத்து, சோசியல் மீடியாவை வச்சு பெரிய பிம்பமாக கட்டமைச்சாங்களோ அதே மாதிரி இந்த சோசியல் மீடியாவை வைத்து விஜயை பெரிய பிம்பமாக கட்டமைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வெளியில் உள்ள ஹிந்தி சேனல்லையும் அங்கே உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு விஜயை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற கேண்டிடேட்டாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க பூரா முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காக வேலை செஞ்சவங்க, இப்போ அப்படியே விஜய்க்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பிஜேபியோட பி டீம்ங்கிறது இங்கே நமக்கு கிளியர் ஆகுது. இது ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சக்கூடிய விஷயம். இதை குறித்து சேகுவரா கூட ஒரு வீடியோ போட்டிருக்கான். ஸோ நீங்கள் சேகுவரா சேனலில் போயிட்டு அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ஸ்க்ரீன் இது தம்ப்நெயில் கூட இப்போ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிருக்கும். நீங்கள் சேகுவரா சேனலில் போய்ட்டு இந்த வீடியோ கூட முழுசாக பாருங்கள். நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம், இப்போ பிஜேபியில் பி டீம்ங்கிற சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா சவுத் இந்தியாவில் பிஜேபி நெக்ஸ்ட்டு மோடி அவர்கள் கேண்டிடேட்டாக இருந்தாக்கா அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பீரி ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு ஓட்டு விழுகாது, குறிப்பாக சவுத் இந்தியாவில் விழுகாது. அதனால் சவுத் இந்தியாவில் எல்லாரும் ஏற்றுக்கூடிய ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு அதை வந்து வடக்கை வந்து கொஞ்சம் வியாபாரம் பண்ணிக்கலாம். அதோட தொங்கு சட்டசபை மாதிரி வரும்பொழுது ஒரு ஆன்டி பிஜேபி முகமாக கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஆட்சி வந்து 5 வருஷம் நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கூட்டணியாக உள்ளே போயிருக்கலாம். முன்னாடி எப்படி டிஎம்கே பிஜேபிக்கு கூட்டணி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த தாவேக்காவிற்கு நாங்கள் பிஜேபி கூட்டணி தருகிறோம், 5 வருஷம் நிறுத்தணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை கழட்டி விட்டு அப்படியே போயிட்டு ஒரு டைப்பை போட்டு உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைனா காங்கிரஸே இருந்துக்கிட்டோம், டிவிகே தலைமையில் பிரைம் மினிஸ்டராக இருந்துக்கிட்டோம், பிஜேபியோட செயல் திட்டங்களை அவர் கொண்டு வர போகிறாரு. ஏன்னாக்கா சனாதனங்கிற வார்த்தை இது வரைக்கும் வாயிலிருந்து வரல, ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் வரல.
விஜயுமே சொல்லலை. அப்படியாப்பட்ட ஒருத்தவங்க எப்படி பட்டியல் சமூகத்துக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒருவேளை ஒரு பட்டியல் சமூகமாக இருந்தாலும் ஒரு சாதிய உணர்வு இருக்குது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு சுய பரிசோதனை பண்ணீங்க. அதனால் இதில் இவ்வளவு குழப்பங்கள் இருக்குது. இந்த குழப்பங்களுக்கு அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் அவரோட சோஷியல் மீடியாவிலேயோ ப்ரெஸ் மீட்லேயோ இந்த பிடெக் ஐடியை பற்றியும் அவருடைய டிப்ளமோ சர்டிஃபிகேட் பற்றியும் தயவு செய்து அவருடைய விளக்கத்தை தரணும். ஏன்னா மக்கள் எல்லோருக்கும் இந்த கேள்வி இருக்குது, உங்கள் மீதான மதிப்பு எல்லோருக்கும் இருக்குது. அந்த மதிப்பை நீங்கள் கெடுத்துக்காமல் இருக்கும் பட்சத்தில் தயவு செஞ்சு அதை மக்களுக்கு கிளியர் படுத்திடுங்க. ரெண்டாவது, பத்திரிகையாளர்கள் போகிற இடத்துல இந்த பிடெக் ஐடி இந்த டிப்ளமோ குறித்து தயவு செஞ்சு கேள்வி எழுப்புங்க.